ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஜூக்கு வந்திருக்கோம். இதுக்கு வந்து மார்னிங்கே பிளான் பண்ணுது. இது வந்து ஒரு நாள் ஆகும் ஃபுல்லாக அப்படின்னாங்க. நாங்கள் வந்து மார்னிங்கே வந்து வரலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 11 ஆயிடுச்சு. ஸோ இங்கே ரீச் ஆனப்போ பார்த்திங்கன்னா 12. பார்க்கிங்கும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. ஏன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு இந்த ஹாலிடே டைம்னால். ஏதோ கரெக்டாக நாங்கள் வந்த டைம் வந்து ஒருத்தவங்க வந்து காரை வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் பார்க் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே வந்தவொடனே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சீ அனிமல்ஸ் தான். பசங்க தான் வந்து பிக் பண்ணாங்க. ஸோ மேப் இருந்துச்சு. மேப் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அது ஃபுல்லாக ரூட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இது பார்க்கலாம் அப்படின்ட்டு பசங்க சொல்லவும் நான் ஓகே அப்படின்ட்டு நாங்கள் சீ கிரியேச்சர்ஸ் பார்க்க வந்துட்டோம் உள்ளே. எங்களுக்கு அனிமல்ஸ் ஜூ போகிற ஐடியாவே கிடையாது. ஏன்னா நிறைய நம்ம ஜூவெல்லாம் போயிருக்கோம். ஸோ திரும்பவும் போய் எல்லா அனிமல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ போக வேணான்னு தான் யோசித்தோம். பட் ஆனால் நிறைய பேர் வந்து ஜூவை நல்லாயிருக்கும், போய் பாருங்கள், ஒரு டைம் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் சரி வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். இங்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நடக்கணும். நாம் ஓகே, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம், நாட் பேட். பசங்க இருந்தனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் பேர்ட்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா பார்க்க போகிறோம். ಈ ಪಕ್ಕ ಆರೆಂಜ್ ಓಡಿ ಇಡ್ತೀವಿ. ಅಲ್ಲಿ ಓಡಿ ಇಡ್ತೀನಿ. ಆರೆಂಜ್ ಕ್ರೇನ್ ಡಕ್ ಮರದ ನೋಡ್ರ. நல்லா இருக்கான கலர். சீ கிரியேச்சர்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து வந்து பார்க்க வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேர்ட்ஸு. இந்த பேர்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கேஜ் மாதிரி, பெரிய கேஜ் மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி செக்ஷன் மாதிரி இருந்துச்சு. கேஜ் செக்ஷனு, ஒவ்வொரு கேஜ்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அந்த கேஜ் உள்ளே என்ட்ராகிறதுக்கு தான் அந்த டோரு, அதே மாதிரி எக்ஸிட்டுக்கு தனியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக பேர்ட்ஸ்னால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேஜ். ஆனால் அந்த பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த கேஜ்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்கே இருக்காது. அது முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா அனகோண்டா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அனகோண்டா பார்க்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் அதை நான் ஷூட் பண்ணாமல் விட்டுட்டேன். பாதி வரைக்கும் உங்களுக்கு தண்ணி இருக்குது. தண்ணிக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பாம்பு வந்து இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஃபீமேலு. இது வந்து ஸ்லோவாக தான், ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆச்சு. இது வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்ருக்கேன் உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டியே வந்து இவ்வளோ பெருசு இருக்குது. அப்போ வந்து அடல்ட் வந்து எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு யோசிச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் இது முடிச்சுட்டு பேர்ட்ஸ் முடிச்சுட்டு அடுத்து வந்து என்ட்ரானது வந்து ரெப்டைல்ஸ் தான். ஸோ ஃபுல்லாக அந்த பாம்பு தான் நிறையா பார்த்தோம். ஸோ பாம்பு தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. மற்ற நாங்கள் பெரிய அனிமல்ஸ் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் அந்த ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சா, 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்துச்சு.
ஸோ அதெல்லாம் எங்களால் ஒழுங்காகவே பார்க்க முடியல. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த பாம்பு வீடியோ தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ட்ராலி மாதிரி வச்சுருப்பாங்க, குழந்தைங்களெல்லாம் அதில் உட்கார வச்சு தள்ளிட்டு போவாங்க. அதை ஷூட் பண்ணணுன்னு தான் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஹோப்பருங்க. நம்மளுக்கு பார்த்தா இது வந்து என்ன கிராஸ் ஹோப்பர் கூட இல்லை, இந்த ஸ்டெம்மு மாதிரியே இருக்கக்கூடிய பூச்சி பார்த்து ஆக்சுவலி கிராஸ் ஹோப்பர் தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த குச்சி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு எது பூச்சி எது வந்து உங்களுக்கு இதுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அடுத்து வந்து பார்த்தது வந்து மங்கி. அது ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கொரில்லா, அப்புறம் வந்து சிம்பன்சி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரங்குட்டான், அதுக்கப்புறம் இன்னொரு 2, 3 இது பார்த்திங்கன்னா சிம்பன்சி மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா அந்த மங்கீஸ்லேயே நிறையா வெரைட்டிஸ் அதெல்லாம் பார்த்தோம். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மங்கீஸ் இதெல்லாம் கொஞ்சம் அது ஆக்டிவாக இருந்துச்சு. இந்த பெரிய அனிமல்ஸ் தான், எஸ்பெஷலி இந்த சிங்கம் புலி பார்க்குறப்ப தான் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு தூங்கிருச்சு. எனக்கெல்லாம் புலி எங்கே இருக்குன்னே தெரியல. அது வந்து முன்னாடி பக்கத்துலேயே வந்து தூங்கிட்டு இருந்துச்சு, அது இருக்கிறதே தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்க்க முடியல. ஏன்னா நாங்கள் போனது சொன்ன மாதிரி மத்தியானம் போனனால எங்களால் பார்க்க முடியல அதெல்லாம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜூவோட எங்களோட அந்த ஹூஸ்டன் ட்ரிப்பு வந்து லோக்கல் ட்ரிப் வந்து முடிஞ்சு. அடுத்து வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து மெக்சிகோ ட்ரிப்பை வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் என்னால் வந்து நிறையா வீடியோஸ் வந்து போட முடியும். ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.